கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. லூக்கா 2:19 பார்க்குறோம், மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த சங்கதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் பிறப்பை குறித்து மேய்ப்பர்கள் தங்களிடத்தில் தேவதூதர் சொன்னான்னு சொல்லி மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்களாம், பிரசித்தம் பண்ணினார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப பெருமை அடையலை, ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்குள்ளாக இல்லை. ஏன்னா தேவதூதர் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, உன்னிடத்துல ஆண்டவர் பிறப்பார்னு சொல்லி. அப்போயும் அவங்க இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோன்னு சொல்லி தான் சிந்தித்துக்கிட்டு இருப்பாங்க தேவதூதன் வாழ்த்திருக்கும்போது. இப்போயும் அந்த மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணும் அவங்க சிந்தனை தான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது எந்த ஒரு ஆரவாரமோ ஆர்ப்பரிப்பும் இல்லாதபடிக்கு, அமைதலோட நம்ம பெருமை பேசாதபடிக்கு அவங்க எப்படி பாருங்கள், அமைதலாக அவங்க சொல்லியிருக்கலாம், என் வீட்டில் ஆண்டவர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பெருமை பாராட்டிக்காதபடிக்கு, ஒரு பெரிய சந்தோஷம் இல்லாதபடிக்கு, அது அப்படியே அமைதியாக அந்த நாளை அவங்க கடந்து போகிறாங்க. இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார்கள். இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை அப்படி தான் நாமளும் ரொம்ப பெருமை பாராட்டாதபடிக்கு, ரொம்ப நம்ம ஆர்ப்பரிக்காதபடிக்கு, ஆண்டவர் என்னட்ட அதை பேசிட்டார் அதை பேசிட்டாருன்னு சொல்லாதபடிக்கு அமைதலாக நம்ம இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தோமானால் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்டதான என்ன ஆசீர்வாதத்தை மரியாள் பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.